ஹே ஹலோ பீப்புள், நான் வந்து இப்போ அகமதாபாத்லேருந்து தமிழ்நாடு போகிறதுக்கு வந்து ஜெட் ஏர்வேஸில் போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த அகமதாபாத் சூப்பராக போனது காரணம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் முஸ்தகிம். ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். ஜெட் ஏர்வேஸில் போனால் அதில் வந்து அவங்க மீலும் அதிலே வந்துடும் இன்க்ளூடடாக. ஸோ இந்த மீலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு வெஜ் பன், அது கூட சேர்ந்து ஒரு ப்ரௌனி ஒன்று கொடுத்தாங்க. அந்த வெஜ் பன் வாஸ் ஓகே. யூஸ்வலாகவே ஃப்ரைட் ஃபுட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இது வந்து ஃபுல்லாக வெஜ்ஜு, உள்ள கீரை அதெல்லாம் போட்டிருந்தாங்க. வெரி ஃபைன். அது கூட கொடுத்த அந்த கேக் இட் வாஸ் குட், நல்லா இருந்துச்சு. இது வந்து கனெக்டிங் ஃப்ளைட். நான் வந்து அகமதாபாத்லேருந்து மும்பை போயிட்டு மும்பையிலேருந்து அதுக்கப்புறம் நல்லா திருச்சிக்கு போகிறேன். மும்பையில் வந்து ஃப்ளைட் மாறினோன்னா அங்கே இன்னொரு மீல் கொடுத்தாங்க. அதாவது இது வந்து எப்படின்னா நான்வெஜ் மீல். ஒரு ரோல் இருந்துச்சு. அந்த ரோல்குள்ளே வந்து ஒரு ஹாட் டாக் மாதிரி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஏதோ மசாலா மாதிரி இருந்துச்சு அதில். ஸோ ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு ரோல் அது. அண்ட் அதுக்கப்புறம் அதில் ஒரு கப் கேக் இருந்துச்சு, குட்டி மஃபின், டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு கொஞ்சம் வாஸ் குட், ஃபைன். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் வந்து லேண்ட் ஆகிட்டேன் இங்கே. இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருச்சிக்கு வந்திருக்கேன். எஸ், நான் வந்து சென்னைக்கு போகல, ஐ மீன் திருச்சி ரைட் நவ். ஸோ வரும்போதே பார்த்தீங்கன்னா செம்ம மழை, நல்லா அழகாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ இப்போ எதுக்கு நான் திருச்சி வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து புதுக்கோட்டை நான் இன்றைக்கி போனோம். புதுக்கோட்டை வந்து எதுக்குன்னா வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து சூப்பர் சிங்கர் மாதிரி அவங்களே வச்சு அதில் கடைசியில் வந்து ஃபினாலே இன்றைக்கி தான் வைக்கிறாங்க. அதில் வந்து யூடியூபர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, அவார்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இப்போ திருச்சியிலேருந்து புதுக்கோட்டைக்கு பஸ்ஸில் போனோம். அண்ட் இன்னொருத்தர் நம்ம கூட சேர போகிறாரு, சோத்து மூட்டை. திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு அண்ட் மீட் பண்ணிட்டேன் நம்ம சோத்து மூட்டையும். நானும் சோத்து மூட்டையும் தான் சேர்ந்து இப்போ வந்து புதுக்கோட்டை போகிறோம். பட்டுக்கோட்டை இங்கே தான் வந்து பஸ்ஸை தேடணும். எங்கே போய் பஸ்ஸு எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ லெட்ஸ் கோ. ஓகே பீப்புள், இப்போ நம்ம வந்து புதுக்கோட்டைக்கு பஸ்ஸில் ஏறிட்டோம். கடைசி சீட்டில் உட்காந்து போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம டிக்கெட்டே வாங்க தெரியுமா? ஓகே, புதுக்கோட்டைக்கு 1 hour நினைக்கிறேன். பஸ் நல்லா குளிங் போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா மழை வேறு இங்கே பேஞ்சிருக்கு. குஜராத்தில் வெயில், சரியான வெயில். ஸோ இங்கே வந்த உடனே வந்து பாலைவனம் கிட்டக்கல அது. ஸோ இங்கே வந்த உடனே ரொம்ப குழு ஜாலியாக செம்மையாக இருக்குது. தூக்கம் இல்லைனா கூட எனக்கு வந்து டயர்ட்னஸ் தெரியல, என்னன்னு தெரியல. மேபி நைட் நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4:30 ஆகுது. அண்ட் நாங்கள் வந்து புதுக்கோட்டைக்கு வந்துட்டோம். இங்கேருந்து வந்து ஆட்டோ பிடிச்சி அந்த மஹால் போயிட்டுருக்கோம். லெட்ஸ் கோ. ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்கே மேலே நடந்துதான் இருக்குது அந்த ஃபங்க்ஷனில் நம்ம வந்து வீடியோ எடுக்கல. பிகாஸ் அவங்க வந்து எடுக்கக்கூடாதுட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட சேனலில் போடணும் அதுக்காக. அதனால் நம்ம அங்கே எதுவும் வீடியோ எடுக்கல. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு அந்த அவார்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம சென்னைக்கு போகிறோன்றதுனால நம்ம சீக்கிரமாக கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டு இருக்கோம். ஓ மை காட், இருட்டாக வேறு இருக்குது. போயிடலாம்ல? சூப்பர். ஓகே, அதனால என்னால் மேலே ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. ப்ரோ அங்கே போனால் வந்து கூட்டத்தில் வந்து மாட்டிப்பாருன்னு சொல்லி தனியாக வந்து கீழே வராது. சோடே அந்த பக்கம் அவ்வளோ கூட்டமாக இருக்கா, போகவே முடியாதுதான் ஒருத்தன் சொல்லி. ஓகே, அதனால வீடியோ நான் மேலே எடுக்கல. ஹாய் நம்ம வேறு மீட் பண்ணி எடுக்கான்னு பாருங்க. ஹாய் தமிழ் சேனல் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். ஒரு 10 பேர் தள்ளி விட்டுட்டு வந்துருக்கீங்க. நான் கீழே நீங்கள் வந்துட்டோம். அண்ட் மிஸ்டர் கோபிநாத், வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி கோபிநாத் நம்ம கூட இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் ஆல்சோ நம்ம டேடி நம்ம கூட இருக்காரு. டேடி நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பண்ணுற ஃபுட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது நல்ல விருந்து போட்டிங்கன்னா எங்கேயும் கூப்பிட்டு நாங்களும் சாப்பிட்டு போகிறோம். வாங்க போகலாம். பார்த்தீங்களா, சொன்ன உடனே கூப்பிட்றாரு. நல்ல இப்போ ஊர் கிளம்புறீங்களா ஜி நீங்கள்? சென்னை. ஓ ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஒரிஜினலாக வந்து நானும் மிஸ்டர் பிரகதீஷும் வந்து நாங்கள் பஸ்ஸில் போகிறதா இருந்துச்சு. பட் இவங்க வந்து அவங்களோட காரில் வந்து இடம் இருக்குது. சென்னை போகிறோம், நானும் கோபியும் சென்னை போகிறோம். ஸோ எங்களோட சூப்பர் ட்ரிப்பாக இருக்க போகுது. எஸ், நம்மளுக்கு வந்து காரில் இடம் தந்து
நம்மளை வந்து இப்போ கூட்டு போகிறாங்க சென்னைக்கு. வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து புதுக்கோட்டையில் வந்து கேஎம்எஸ் ஹக்கீம் கல்யாண பிரியாணி அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. நம்மளாம் யாருன்னா நான், இவர், அப்புறம் அந்த தமிழ் சேனலு, அதுக்கப்புறம் இங்கே வந்து வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரியோட 2 தூண்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஃபுட் ஃபன் ட்ராவல் அதுலேருந்து ஒரு முக்கிய புள்ளி இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்களாம் சேர்ந்து இன்றைக்கி இங்கே வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம். ஸோ லெட்ஸ் ஆர்டர். டேடி பார்க்கலாம். நம்ம தேனிக்கு நான் வரேன், கண்டிப்பாக நம்ம தேனியில் மீட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து கேஎம்எஸ் ஹக்கீம் கல்யாண பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. 180 rupees. நல்ல பிரியாணி. ஒர்த்து கண்டிப்பாக கொஞ்சம் சீப்பாக தான் இருந்துச்சு புதுக்கோட்டையில். ஐ திங்க் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் இருந்ததுனால எல்லாம் அங்கே உட்காந்து ரிவ்யூ பண்ண முடியல. ஸோ சாப்பிட்டு வெளியே தான் சொல்கிறேன். அவங்களாம் கிளம்புறாங்க. ஆக்சுவலி அவங்களாம் ஊருக்கு போகிறாங்க. யார்? நம்ம இவர் இருக்கார்ல கோபிநாத், அவரோட ஃபேமிலி எல்லாருமே ஊருக்கு போகிறாங்க. கோபிநாத் அப்புறம் தமிழ் சேனல் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சென்னைக்கு வராங்க. அவங்க மட்டும். நம்மளும் அவங்க கூட சென்னைக்கு போகிறோம். ஹலோ பீப்புள், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 12 மணி ஆகுது. நாங்கள் வந்து வேப்பூர்னு ஒரு இடத்துக்கிட்ட இருக்கோம். இங்கே நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தி டீ குடிச்சிட்டு இருக்கோம். டீ அண்ட் காஃபி. இவர் காஃபி குடிச்சாரு, எங்கேயும் பாதியிலே எங்கேயும் வச்சாரு. அவர் காஃபி குடிக்கல போல. நம்ம டீ குடிக்கிறோம். இது நல்லா தான் இல்லை, பட் சூடாக இருக்குது. நல்லா ஓகே. ஸோ கைஸ், இப்போ நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் வந்து இப்போ எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து அந்த காமராஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, வேளச்சேரி, அங்கே தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த பிரிட்ஜுக்கு கீழே நின்றுட்டுருக்கேன். ஏன்னா வந்து மழை பார்த்தீங்கன்னா வந்து செமையாக பெய்யுது. அதாவது நாங்கள் அங்கேருந்து வந்தால வந்துட்டு என்னை இங்கே விட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து இங்கே தான் எங்கேயும் ரூமில் தங்க போகிறாங்க. ஸோ நான் எங்கேயாவது கேபில் போய்க்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் கேப் போய் புக் பண்ணேன். ஒரு கேப் கேன்சல் ஆச்சு. அப்புறம் இன்னொரு கேப் வர லேட் ஆகிட்டு இருக்குது. கேப் வரட்டும். கேப் வந்தோன்னா போகலாம். செம்மையாக மழை பெய்யுது சென்னையில். இதுக்கு 2 நாள் கழிச்சுமே மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். வெரி ஹாப்பி. நல்லா சில்லுன்னு இருக்குது. டைம் வந்து கரெக்டாக ஒரு 4 மணி இருக்கும். இப்போ சாரி 4:30 மணி. கைஸ், நான் இப்போ இந்த அவார்டை பற்றி சொல்லணுன்னா வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த யூடியூப் சேனல், அவங்க வந்து நம்மளுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா வந்து பெஸ்ட் ஃபுட் ரிவ்யூ சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கு. பிக் வேர்ட்ஸ். எனக்கு இந்த அவார்டு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய சேனல்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி அவங்களும் வந்திருந்தாங்க, சோத்துமூட்டை பிரகதீஷ் அவர் வந்திருந்தார், அப்புறம் இன்னும் கொஞ்சம் யூடியூப்ஸ்லாம் கூட வந்திருந்தாங்க. தேங்க்ஸ் டு ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் அண்ட் தேங்க்ஸ் டு யூ கைஸ். நீங்களாம் வந்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா, வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, யார் வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அன்றைக்கி நான் அவங்களெலாம் பார்த்து வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தமிழ் சேனல் ஓனர் அவராக இருக்கட்டும், வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்து கோபிநாத் அண்ட் டேடி அவங்களாக இருக்கட்டும், அவங்களாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா மனுஷன் அவர், நல்லா பேசினார். டேடி ஊர் பக்கம்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. கோபிநாத் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக போவோம் தேனிக்கு. தேனி கம்பம்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடம். இந்த தேனி கம்பம் அது பக்கத்தில் இருக்க இதெல்லாம் வந்து நான் அடுத்த மாதம், அதாவது நவம்பர் மாதம் வந்து நான் போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அண்ட் 5, 6, 7, 8 இந்த 4 நாள் வந்து நான் வந்து கேரளாவுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த 3 நாள் வந்து நான் ஒரு ஹோட்டலில் தங்க போகிறேன். அதாவது ஒரு செக்இன் வீடியோ மாதிரி. அது ஒரு கொஞ்சம் நல்ல ஹோட்டல் அது. ஸோ அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 8வது நாள் வந்து கொச்சின் கிட்டக்க வந்துட்டு அங்கே ஏதாவது ஃபுட் ரிவ்யூ மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கே நல்லாயிருக்கும் கொச்சினில் எங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மதுரை பக்கம் கண்டிப்பாக வருவேன். மதுரை பக்கம் வராமல் இப்படி நம்ம சவுத், அதாவது நார்த்லேருந்து, நார்த் இந்த சென்ஸ் லைக் நம்ம சென்னைலாம் நார்த் தானே. ஸோ நார்த்லேருந்து அப்படியே கீழே போனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஜங்ஷன் வந்து மதுரையிலேருந்து அப்படியே பக்கத்தில். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து மதுரைக்கு வந்தோன்னா மதுரை சுற்றி நிறைய இடத்துக்கு போகலாம். விருதுநகர், அப்புறம் அலங்காநல்லூர், அப்புறம் இந்த மாதிரி ஒரு இடமா லைக் அப்படியே போகலான்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் வந்து மேப் ஒன்று வாங்கினேன். அதாவது நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் போகலாம், இதெல்லாம் பிளான் பண்ணலாம், தமிழ்நாடு சுற்றி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படின்னா கொஞ்சம் நாள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நான் உங்களுக்கு காட்டவே இல்லை, நானே மறந்தே போயிட்டேன் அந்த வாங்கினதே. ஸோ அந்த மேப்பை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, அந்த இது வந்து அப்படியே இருக்குது. எப்போ தெரியுமா வந்திருக்கு டேட்டு இப்போதைக்கு இதில் எதுவும் தெரியல. இருக்கும் 2 மாதத்துக்கிட்ட இருக்கும். நான் பிரிக்காமலே வச்சுருக்கேன். அது வந்தது வந்து ஒழுங்காக வந்துச்சான்னு கூட நான் வாங்கலை.
நான் இந்த மேப் எதுக்கு வாங்கினா வந்து நம்ம ஒரு இடமா மார்க் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி ஆசை, அதுக்காக வாங்கினேன். டேட்டு என்னடா டேட்டை மட்டும் வேணா 22/12/2017. கைஸ் நான் இது வந்து எப்போ திரும்ப வாங்கியிருக்கேன். சம்திங் இஸ் சீரியஸ்லி ராங் வித் மீ. நான் டேட்டு டைம் கூட என்னால் ஒழுங்காக ஞாபகம் வச்சுக்க முடியல. இங்கே பாருங்களேன், 22/12/2017 போன வருஷம் டிசம்பர் மாதம் நான் வந்து இது ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வந்து 1 வருஷம் ஆகுது. நான் உங்ககிட்ட 2 மாதம் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். சரி விடுங்க, இப்போயாவது ஞாபகம் வந்துச்சு எனக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு. இதுதான் தமிழ்நாடு தான் நமக்கு, வேறு எதுவும் நாடு இல்லையே. நாமக்கல், ஆமாம் தமிழ்நாடு தாங்க. எனக்கு நம்ம வந்து ஒட்டிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சூப்பராகா தமிழ்நாடு பொலிட்டிக்கல் அண்ட் டூரிஸ்ட் ரோட் கைட். இதே பிரகாசன் டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்கு, அதோட ஏரியா ஸ்கொயர் கிலோமீட்டர் போட்டிருக்கு, தாலுக்கா, பாப்புலேஷன், செக்ஸ் ரேஷியோ 2011 பாப்புலேஷன். 10 வருஷத்துக்கு மேலே அதை என்னோட மோசமாக இருக்கீங்க நீங்கள். சென்னை, திருவள்ளூர் பக்கம்லாம் பெருசாக போனது கிடையாது. அப்புறம் வந்து காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கோம், போயிட்டு இந்த பிரியாணி சாப்பிட்டோம். வெள்ளூர் பக்கம் போயிருக்கோம், பட் அந்த அளவுக்கு வெளியில் பார்த்தது கிடையாது. திருவண்ணாமலையிலையும் வீடியோ எடுத்தது கிடையாது, விழுப்புரம்லையும் வீடியோ எடுத்தது கிடையாது, கடலூர்லையும் வீடியோ எடுத்தது கிடையாது, தருமபுரியிலையும் வீடியோ எடுத்தது கிடையாது, கிருஷ்ணகிரிலையும் வீடியோ எடுத்தது கிடையாது, சேலம்லையும் வீடியோ எடுத்தது கிடையாது. சாரி, ஒரு ஃப்ளோல் வந்துருச்சு. சேலம் நிறைய எடுத்திருக்கோம் வீடியோ. சேலம் வீடியோ எடுத்திருக்கோம், நாமக்கல் எடுத்ததில்லை, திருச்சியில் எடுத்திருக்கோம், பெரம்பலூர் எடுத்ததில்லை, அரியலூர் எடுத்ததில்லை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் எடுத்ததில்லை, திருவாரூர் எடுத்ததில்லை, தஞ்சாவூர்லாம் போனதே கிடையாது. இந்த பக்கம் புதுக்கோட்டை, இந்த வீடியோ தான் பார்த்தீங்க கொஞ்சம் புதுக்கோட்டையை. சிவகங்கா இல்லை, இதுதான்ப்பா ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை. ஸோ இப்போ நான் மதுரையிலேருந்து திருப்பூர், கரூர் இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு ஆல்வேஸ் என்ன பண்ணுவோம், சென்னையில் வருவோம், வந்து கிளம்பி கட்றன்னு வந்து மதுரைக்கு வந்துடுவோம். ஏன்னா மதுரையில் சோறு நிறையா கிடைக்கிறதுனால இங்கே வந்துடுறது. இங்கே போகிறேன் தேனிக்கு, முடிஞ்சால் அதே டைமில் விருதுநகரும் போயிட்டு பரோட்டா சாப்பிட்றேன். எனக்கு வந்து வண்டி வாங்கி நான் இது எல்லா இடமும் நான் போய் பார்க்கணும். தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் அலசி ஆராய்ச்சி அதில் என்னென்னலாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு, என்னென்ன இடத்துல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி ஒரு சுத்த போகிறேன். பிகாஸ் என்கிட்டன்னு ஒரு வண்டி கிடையாது. நான் அந்த வண்டி வாங்குறதுக்காக ஐம் லுக்கிங் ஃபார் இட். பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி மை எவ்ரி திங். சரி, நீங்கள் கேட்குறீங்களா என்னடா வேலைக்கு போக மாட்டேன், இதுதான் இந்த வேலையே. ஸோ இந்த வேலைக்காக நான் தான் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பி சல்லு போய் ஒரு ஊராக முடிக்க போகிறேன். எப்படி முடிக்க போகிறேன்னா வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் போய் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களோட ஐடியா அதை சொல்லுங்கள், நான் போய் பண்ணுறேன். See you tomorrow. Bye.